அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 10 பொருத்தம் பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம். 10 பொருத்தங்கிறதே நமக்கு அந்த தினம், கணம், மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், ரட்சு, நாடி இதெல்லாம் தான் 10 பொருத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வகைப்படுத்தப்பட்ட ஒரு டைம் டேபிளாக வச்சுருக்கக்கூடிய 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுற அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்க்குற ஒரு அமைப்பை நம்ம கொண்டுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் திசை பொருத்தம், அதாவது திசை சந்திப்பு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை பொருத்தம் இருந்தாலும் கூட குரு பார்வை வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருந்தோம். அதை தாண்டி இது இவ்வளோ பொருத்தங்கள் இருந்தால் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 10 பொருத்தங்களும் இங்கே மேலே சொல்லப்பட்ட பொருத்தங்களும் கட்டாயம் பத்தாத பொருத்தங்களே. வேறு எப்படி பொருத்தம் பார்க்குறது, வேறு எப்படி 10 பொருத்தத்தை பார்த்து முடிவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒரு வகையான 10 பொருத்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். லக்ன பொருத்தம் அப்படிங்கிற முதல் பொருத்தமாக நம்ம அந்த 10 பொருத்தத்தை வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஆயுள் பொருத்தம் ரெண்டாவது பொருத்தமாக வைக்கலாம். மூணாவது ராசி பொருத்தம், நாலாவது அயன சயன போக மற்றும் தைரிய வீரிய அந்த பொருத்தம் எடுத்துக்கலாம். அஞ்சாவது பொருத்தம் புத்திர பொருத்தம் எடுத்துக்கலாம். ஆறாவது கலத்தர பொருத்தம் எடுத்துக்கலாம். ஏழாவது தசா பொருத்தம், அதாவது தற்போது நடப்பு தசா பொருத்தம் ஏழாவது பொருத்தமாக எடுத்துக்கலாம். எட்டாவது வருங்கால தசா பொருத்தமாக எடுத்துக்கலாம். 9வது கோச்சார பொருத்தமாக எடுத்துக்கலாம். 10வது மிக முக்கியமானது இரு மனங்களின் பொருத்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான 10 பொருத்தங்களையும் நம்ம முடிவு பண்ணி திருமணம் செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை நல்லாவே வெற்றியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு அமைப்பு உண்டாயிடுது. மேலே சொன்ன 10 பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்த காலமெல்லாம் போயாச்சு. ஏன்னா நம்ம எல்லா துறையிலையுமே வளர்ந்துட்டுருக்கிற மாதிரி ஜோதிட துறையிலையுமே ஜோதிட ஆய்வுகள்ங்கிறது நிறைய வளர்ந்துட்டே இருக்குது. அந்த இப்போ மக்களே மாறிட்டாங்க. மக்களே எங்களுக்கு கிரகநிலை பொருத்தங்கள் நல்லா இருக்குங்களா அப்படின்னு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 பொருத்தம் யோனி இருக்குதா, கயிறு இருக்குதா, கணம் இருக்குதா, மிருக பொருத்தம் நல்லா இருக்குதா, பால் மரமா இப்படின்லாம் கேட்ட காலம் போயிட்டு மக்களே கிரக பொருத்தங்கள் 10 பொருத்தங்கிறது இருக்குதுங்கம்மா, கிரக பொருத்தங்கள் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்குள்ளேயே விழிப்புணர்வு வந்துட்டதுனால நீங்கள் இன்னமும் 10 பொருத்தங்கிற அந்த வருஷப்படியே இல்லாமல் இப்போ நான் சொன்ன அந்த லக்ன பொருத்தம், ஆயுள் பொருத்தம், ராசி பொருத்தம், அயன சயன தைரிய வீரிய பொருத்தம், புத்திர பொருத்தம், கலத்தர பொருத்தம், தசா தற்கால நடப்பு தசா பொருத்தம், வருங்கால தசா நடப்பு பொருத்தம், அதே மாதிரி கோச்சார பொருத்தம், இருமணங்களின் பொருத்தம், இப்படி நம்ம எடுத்துகிட்டு பொருத்தம் பார்க்கும் பொழுது இன்னும் வெற்றியான வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு நிறைய ஒரு ஏதுவான அமைப்பு நமக்கு உண்டாகுது. இதை நம்ம பயன்படுத்தி வெற்றி அடையலாம். வாழ்த்துக்கள்.